सर्वेजनानां महाजनानां भक्तजनानां ग्रामस्थानां नगरवासीनां क्षेमाभिः वृद्ध्यर्थम् आरोग्य निदघात्र सिद्ध्यर्थं सदा शिव ऐक्य प्राप्त्यर्थं दिव्य चरणानन्दयोः विशेष
पूजायाम् अध्यगरिष्ये ॐ देवी आसनाय नमः देवी मूर्तये नमः सम्मोहिन्यै नमः षोडशाक्षरीरिण्यै एकाक्षरै नमः ॐ विघ्नायक्यै नमः बहुरूप्यै मञ्जुभाषिण्यै नमः ॐ भवान्यै नमः सर्वान्यै नमः ॐ त्रिलोकेशिन्यै पापनाशिन्यै नमः भद्रकाल्यै नमः परेश्वर्यै नमः चिन्मयाय नमः कामरूपाय नमः सकलालोच श्रीवं रूपे प्रपञ्चे वसितविमुनयः तावये सन्धयात्ता तेषां सन्देहशान्ति श्रुतिपुरी भगवान् यस्मयन्दालरूपः पुष्पैः द्रव्यैः बलैश्च प्रकटितधनुमान् अर्धनारीश्वरङ्कः स्कन्दावगायान् तथा भुवि स सुगं सूर्यमे पादशम्भो हर हर नमः पार्वती पतये மலையும் அண்ணா போற்றி காவாய் கனக திரளே போற்றி பூச்சேந்தாயனை கொண்டலின் பொன்னடி ஏற்றாரில்லை என்னும் போத்தூர் ஒளி மழுவாலங்கை பூதீரும் குணங்களே குறும்பையான் பண்ணை அரும்பு கொன்றை அடிகளே பெருக்குறைகள் ஞான சம்பாந்த சொல் விரும்புவாரினை பெரியவர்களே தாய்மார்களே சிவநாயக செல்வர்களே நம்மளுடைய ஆலயத்தில் இன்றைய தினம் 5ஆம் நாள் இரவு ரிஷப வாகனம் நேர் ரிஷபம் பிரதோஷ ரிஷபம்லாம் சைடில் இருக்கும் இந்த ரிஷபம் நேராக இருக்கும் சுவாமி இந்த மாதிரி சுவாமி பார்க்கறது அவ்வளோ பெரிய விசேஷம் அங்கே சுவாமியை போய் தரிசனம் பண்ணணுமா மேலே ரிஷபத்து மேலே சாமி வச்சு உட்கார வச்சு கொடையை போட்டு தீபாரணை பண்ணுறாங்கல்ல அந்த தீபாராதனைக்கு தான் மிகப்பெரிய அற்புத சக்தியை சாமி கொடுத்துருக்காரு ஏன்னா மற்ற வாகனங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கல ஏன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க இல்லையா நந்தி தேவர் காத்தால வந்தா பாருங்க அவரும் சுவாமிக்கு அருகாமையில் இருக்கவர் தான் இவர் இன்னும் கிட்ட இருக்கிறார் தனக்கு கீழவே எப்பவுமே வச்சுட்டு இருக்காரு அந்த ரிஷபத்தை நம்ம சொல்றோம் இல்லையா காலைன்னு சொல்லும் பாருங்க சுவாமி அந்த அந்த சுவாமி பேர் வந்து காலைன்னு நம்ம சொல்றது அவர் எதுக்காக பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கு பார்த்தியா சுவாமி தூரத்துலேருந்து பார்த்தோன்னா வெள்ளையா தெரியும் சுவாமி அந்த அந்த மாடு அதெல்லாம் பார்க்கச்ச வெள்ளை கலர் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளங்கள்லாம் தூய்மையா மாறும் யாரை தரிசனம் பண்ணா இவரை நேர்பார்வையில் பார்க்கச்ச சைடு பார்வையில் பார்க்கறத விட இப்படி நேர்பார்வையில் பார்க்கச்ச அந்த இந்த 2 கண்ணில் ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் அப்படியே சுவாமி எல்லா நேரிலேருந்து சுவாமி கிட்டேருந்து அப்படியே ஞான மழை பொழியுமா இன்னைக்கு ராத்திரி உச்சம் பார்க்கறவங்களுக்கு ஞான மழை பணமழை இல்ல அது திருப்பத்தோடு அது ஞான மழை நமச்சிவாயவே ஞானமும் சத்தியம் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நபின்றி ஏத்துவே நமச்சிவாயவே இதுதான் நாங்க சமஸ்கிருதத்துல சொல்றது சிவஸ்மரணே நைவே வியபோதி நமச்சிவாய சொல்ல மறந்துட்டா கூட 2 எழுத்து மந்திரம் இருக்கு பாத்தியா வா சொல்லுங்க வேதம் தெரிஞ்சு பண்ணா ரொம்ப விசேஷம் அதனுடைய உட்பொருளா இருக்கிற 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய தெரிஞ்சா ரொம்ப சூப்பர் கிரேட் நீங்களாம் இது கூட நம்ம லாய்க்கு இல்ல அந்த சி வா திட்டுவாங்க இல்லையா அச்சி அப்படின்னாங்கன்னா அப்போ சி வந்துருச்சு நம்மளுக்கு இங்க வா அப்படின்னா முடிஞ்சு வச்சு எது அந்த திட்ட விஷயத்திலேயே சிவா வந்து ஒன்ன வந்து சேரும் நீங்க யாருமே கோச்சிக்கணும் அடே அப்பா சிவன் மாதிரி நம்மளை திட்டுறாங்கப்பா சிவசிவா சிவசிவான்னு திட்டுறாங்கப்பா நம்மள அப்படி எடுத்துக்கூடிய ஒரு பக்குவ நிலை சிவபெருமான் அது சிவபெருமான் கிட்ட வர வர
அந்த ஆன்மாவானது பக்குவ நிலைக்கு அடையுமா? புரியல? நீ சப்பாத்தி மாவுலாம் பேசினா எப்போ ஸ்டேஜ் வச்சப்போ கோழி போட்டு அதை ரெடி பண்ற சப்பாத்தி மாவு அதுக்கு ஒரு பக்குவ நிலை வரலன்னு வச்சுக்க, முடிச்சுன்னு தான் இருப்போம். அது வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மாவு போடுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா, கொஞ்சம் பிசிமா, இந்த மாதிரி அப்படிதானே அந்த பக்குவ நிலை. அந்த மாதிரி பக்குவ நிலையே இந்த எம்பெருமான் அவரையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி நம்மள எல்லாம் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு பூஜை இந்த 10 நாள் உற்சவம். ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த 10 நாள் பூஜையை பண்ண சொல்றாங்க. ஏன்னா வருஷத்தினுடைய பேர் மாறிண்டே இருக்கும். புரிஞ்சுதா? இந்த வருஷம் குருவதினா அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற ஒரு பேர், அதுக்கு அடுத்ததுக்கு ஒரு வேற ஒரு பேர். அப்போ அவருக்கு பூஜை பண்ணணும், அப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணணும். நமக்கெல்லாம் ஒன்லி லைஃப்ல ஒரு கல்யாணம் தான். ஏன்னா நம்மளாம் பகவான் கிடையாது, நம்மெல்லாம் ஆன்மாக்கள். புரியல? அந்த ஆன்மாக்களுக்கு வந்து ஆண் ஆன்மாக்கள் பெண் ஆன்மாக்கள்லாம் டிஃபரெண்ட். அப்பதான் அந்த சுவாமியினுடைய கருணை கிடைக்குதோ அப்பதான் அது ஒன்று சேரும். இந்த கோவிலில் பனை மரம் இருந்தது இல்லையா, ஆண் பணியவே இருந்தது இல்லையா ரொம்ப நாளா. அந்த பனை மரம் சிவ சிவ சிவன்னு வேண்டிகிட்டே இருந்துதான். அதுக்கு ஒரு நேரம் வரும்போது ஞானசம்பந்தர் வருங்காலத்தில் அந்த ஆண் பனை மரம் குலை என்றதா. யார் சொல்றது? இதை அருணகிரிநாதர் சொல்றார் நம்ம கோயில். யாரு? ஞானசம்பந்தர் பண்ண ஒரு விஷயத்துக்கு விளக்க யார் கொடுக்குறாரு? அருணகிரிநாதர். அதாவது சிவமாய் தேனமு தூரம் பவமாய் தானது ஆகுங்கிறார். நீ சிவசிவன் நினைச்சேனா உனக்கு நடக்க வேண்டியலாம் பவமான கண்ணுக்கு தெரியாமே மொத்தம் நடக்கும். யாருங்க? எல்லாருக்கும். சரியா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதில் நீங்க கலந்துட்டு அந்த சுவாமியை ரிஷபத்துல தீபாரத்தை பார்த்து, நீங்க தீபாரத்தை விபத்து ஓடுறாதீங்க, போயிட்டு அங்க போய் அப்படியே இவ்வளவு பேரும் அப்படியே சாமி நிக்கணும். அந்த ரிஷபத்தை பார்த்துட்டு, ஏன்னா நேற்று பார்த்தேன் நான் நாகத்துல எழுதும் போது பார்த்தா யாரையும் காணும். இங்க இருக்கிறாங்க, அங்க போயிடுறாங்க. நான் ஒரு இடத்துல தீபாரத்தை பார்த்தேன்பா, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 5ஆவது நாள் அவ்வளோ விசேஷம். 5ஆவது நாள்னாலே நாமாச்சிவாயா, அந்த 5ஆவது நாள் 5 எழுத்துக்கு சேர்த்து டோட்டலாக முடிஞ்சது. அந்த ரிஷபத்தில் ஏறி இப்படி வராது சாமி. அப்படியே சும்மா கம் மாதிரி இன்னைக்கு நீங்க கொடுத்துக்கலாம். அந்த செங்கல் தேர் அடிக்க செங்கல் நீங்க கொடுத்துக்கலாம். நாம நம்ம பார்வதி பதையே அப்புறமேட்டு கண்டிப்பா